நிலவோட தென் துருவத்தில் முதல்ல போய் தரையிறங்க போகிற நாடு நம்ம இந்தியா கிடையாது. சைனா ஏற்கனவே தென் துருவத்தில் போய் தரையிறங்கிட்டாங்க அப்படின்னு நாம் இதுக்கு முன்னாடி போட்ட நிறைய வீடியோஸில் கமெண்ட்ஸ் வருது. அது உண்மையான்றதை பற்றியும், லூனா 25 ரஷ்யாவோட அந்த விண்கலம் தான் முதல்ல போய் அந்த தென் துருவத்தில் தரையிறங்கும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது இப்போ கிராஷ் லேண்ட் ஆகி அழிஞ்சு போயிடுச்சு. அதை பற்றியும், இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில் சந்திராயன் 3 கண்டிப்பாக அங்கே போயிட்டு தரையிறங்குமா அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சு போவாங்க. லூனா 25 நிலவோட தென் துருவத்தில் போயிட்டு 21, 22 ஆகஸ்ட் மாதமே தரையிறங்கிரும், இந்த 2 தேதியில் ஏதோ ஒரு நாளில் தரையிறங்கிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது சனிக்கிழமை ஆகஸ்ட் 19ஆம் தேதியே லூனா 25யோட அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டுருச்சு, தொடர்பை இழந்துட்டோம் அப்படின்னு அஃபிஷியலாக ராஸ்காஸ்மோஸ் அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் மறுநாளே 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையே அந்த லூனா 25 ஒரு இக்கட்டான, ஒரு கணிக்க முடியாத பாதையில் கட்டுப்பாட்டை இழந்து கணிக்க முடியாத ஒரு ஆர்பிட்டில் நுழைஞ்சி வேகமாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அதாவது கட்டுப்பாடு இல்லாமல் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அது போய் அங்கே மோதி அழிஞ்சு போச்சு அப்படின்றதையும் அறிவிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்திருக்க கூடாது, ரஷ்யாவுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்திருக்க கூடாது. ஆனால் இப்படி நடக்க தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இந்த கிராஷ் நடக்கிறதுக்கு முன்னாடியே மயில்சாமி அண்ணாதுரை சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம பொதுவாக நிலவுக்கு ஒரு விண்கலத்தை அனுப்புகிறோம், அதுவும் இந்த தென் துருவம் மாதிரியான ஒரு டேஞ்சரான ஒரு ஜோனுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கும்போது அதுக்கு பல வருடங்களாக பிளான் பண்ணணும். நாம் அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் அனுப்பியிருக்கோம். ஆனால் இப்படி ரஷ்யா அனுப்புகிற மாதிரி எந்த பிளானும் இல்லாமல் திடீர்னு அனுப்புகிறாங்க, ரொம்ப வேகமாக போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்க அங்கே போய் சேர நேரத்தில் அங்கே நிலாவே இல்லாமல் கூட இருக்கலாம். ஏன்னா அது வேகமாக நகர்ந்துட்டு இருக்கிறது, அது நிலையாக நிற்கிற ஒரு பொருள் கிடையாது. அதனால் அங்கே நிலாவே இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ நிறைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணி தான் அனுப்ப வேண்டியது இருக்குது. அப்படி பண்ணாமல் இப்படி வேகமாக அனுப்பினோம்னா அது அவங்க போய் இறங்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு மயில்சாமி அண்ணாதுரை முன்னாடியே சொன்னாங்க. இப்போ அது உண்மையாயிடுச்சு. இது முதல் ஒரே பாய்ச்சல போகும்பொழுது தோல்விக்கான வாய்ப்புகள் அதிகம். நாம் ஏற்கனவே சந்திராயன் 2ல் கிடைச்ச பாடம் மூலமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். அந்த அனுபவத்துலேருந்து நிறைய புதுசாக கற்றுக்கிட்டோம். அது மூலமாக கரெக்டாக நிலவு பூமியோட அந்த இடத்த எல்லாத்தையும் கரெக்டாக மேட்ச் பண்ணி சரியான நேரத்தில் அனுப்பியிருக்கோம், சரியான வேகத்துலையும் அனுப்பியிருக்கோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக பொறுமையாக போய் சேரும்போது நாம் தரையிறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் ரஷ்யா இவ்வளோ வேகமாக செயல்படுறது அந்த வாய்ப்பை ரொம்ப குறைக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது நடக்கக்கூடாதுன்னு தான் எல்லாருமே நினச்சோம், ஆனால் நடந்துருச்சு. ஆனால் நம்ம ஏற்கனவே அனுபவப்பட்டது மூலமாக அனுப்பியிருக்கோன்றதுனால நாம் சரியாக தரையிறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. சரி, சந்திராயன் 3 போய் அங்கே இறங்கிறதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, நம்ம எவ்வளவு நம்பலாம் அப்படின்னா, இதை பற்றி இஸ்ரோவோட சேர்மன் சோம்நாத் அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் சந்திராயன் 3 கொண்டு போய் அங்கே, அதாவது விக்ரம் லேண்டரை அங்கே கொண்டு போயிட்டு அந்த சாஃப்ட் லேண்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்றதை பற்றி அவங்க ஒன்று சொல்கிறாங்க. அதில் உள்ள எல்லா சென்சார்ஸுமே ஃபெயில் ஆனாலும், அது முக்கால்வாசி ஃபெயில் ஆனிச்சுனாலும், அதில் உள்ள 2 இன்ஜின்ஸ் ஒர்க் ஆகாமலே போயிடுச்சுனா கூட கண்டிப்பாக அது அங்கே போய் லேண்ட் ஆகும். அந்த அளவுக்கு அதை பார்த்து நுணுக்கமாக வடிவமைச்சிருக்கோம் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க. இது நாம் ஏற்கனவே கற்றுக்கிட்ட அனுபவத்திலேருந்தும், இஸ்ரோ எந்த அளவுக்கு அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றதுலேருந்தும் கண்டிப்பாக அது அங்கே போய் லேண்ட் ஆகும் அப்படின்றத நம்ம உறுதியாக நம்பலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நிதானமாக ரொம்ப பொறுமையாக பார்த்து ஒவ்வொரு நகர்வையும் செஞ்சுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இஸ்ரோ விக்ரம் லேண்டர் அங்கே போயிட்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி சாயந்தரம் 6:04 மணிக்கு கண்டிப்பாக லேண்ட் ஆகிரும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது 6:04க்கு லேண்ட் ஆனிச்சுனாலும் சாயங்காலம் 5:20 மணிக்கே லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம், அது அங்கே தரையிறங்கிறத லைவாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணுவாங்கன்னா, இஸ்ரோவோட அஃபிஷியல் வெப்சைட்டு, அப்புறம் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், இதில் எல்லாத்துலேயும், அப்புறம் டிடி நேஷனல் டிவி, இது எல்லாத்துலேயுமே இதை லைவாக ஒளிபரப்பு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறக்காமல் பார்த்துருங்க. இது எல்லாத்தோட லிங்க்கையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்துருங்க. அப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு கல்வி நிறுவனத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா, கல்வி நிறுவனத்தில் பணிபுரிகிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை லைவாக ஸ்ட்ரீம் பண்ணி காட்டுங்க அப்படின்னும் இஸ்ரோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அறிவியல் ஆர்வத்தை ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் தூண்டணும், இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கை காமிச்சிருங்க. நாம் இதுக்கு முன்னாடி சந்திரயான் 3 பற்றி போட்ட 2 வீடியோஸ்லையுமே ஒரு சிலர் கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, இந்தியா ஒன்றும் சவுத் போலில் போய் இறங்க போகிற, மூணோட சவுத் போலில் போய் இறங்க போகிற முதல் நாடு கிடையாது. ஒருவேளை ரஷ்யா அப்படி இறங்கியிருந்தா கூட, ரஷ்யாவோட அந்த லூனா 25 ஃபெயில் ஆகாமல் கரெக்டாக போய் லேண்ட் ஆகியிருந்தா கூட அது கண்டிப்பாக சவுத் போலில் இறங்குற முதல் நாடாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே சைனா சவுத் போலில், மூணோட சவுத் போலில் போய் இறங்கிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், சைனா ஏற்கனவே போய் இறங்கிருச்சு தான். ஆனால் அது மூணோட சவுத் போலில் இறங்கல, சதர்ன் ஹெமிஸ்பியரில் போயிட்டு இறங்குச்சு. நிலாவை அந்த முழுசாக இருக்கிற அந்த பந்தை 2 ஹெமிஸ்பியராக, 2 அரைக்கோளமாக பிரிக்கலாம். அதாவது சவுத்தன் ஹெமிஸ்பியர், இன்னொன்று நார்த்தன் ஹெமிஸ்பியர்னு பிரிக்கலாம். இதில் இந்த சதர்ன் ஹெமிஸ்பியரில் போயிட்டு தான் நிலா இறங்கினாங்க. அதுவும் ஃபார் சைட் ஆஃப் த மூன். அதாவது அதில் இந்த ஒரு பெருமை சைனாவை போய் சேரும். நிலாவில் இதுக்கு முன்னாடி ஒரு 2 நாடுகள் தரை இறங்கிருந்துச்சு, சைனாவையும் சேர்த்தா 3 நாடுகள் தரை இறங்கிருந்துச்சு, சாஃப்ட் லேண்ட் பண்ணியிருந்துச்சு. ஆனால் அப்படி தரை இறங்கினதில் நிலாவோட நம்மளால் பார்க்க முடியாத
பூமியிலேருந்து நம்மளால் எப்போதுமே பார்க்கவே முடியாத நிலாவோட பின் பக்கம் இருக்குல்ல, அதான் ஃபார் சைட் ஆஃப் த மூன்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் போயிட்டு முதல்ல சாஃப்ட் லேண்ட் பண்ண ஒரு நாடு சைனா அப்படின்ற பெருமை சேரும். இது எப்படின்றது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். இதுதான் நிலாவோட சவுத் போல். இதில் ஒரு 3 கொடி தெரியுதா? அதில் ஒவ்வொரு கொடியாக பார்ப்போம். இந்த இடத்துல இருக்கிற இதுக்கு லூனார் ப்ரோஸ்பெக்டார் 1998 அப்படின்னு பேர். இது நாசா 1998 நிலவ ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அனுப்பின ஒரு விண்கலம் மோதின இடம். இந்த விண்கலத்தோட நோக்கம் என்னவாக இருந்துச்சுன்னா, நிலாவில் ஹைட்ரஜன் டெபாசிட் எப்படி இருக்குது, கிராவிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுறதா தான் இருந்துச்சு. அது அந்த ஆய்வெல்லாம் வெற்றிகரமாக முடிச்சதுக்கப்புறமா 1999ஆம் வருஷம் இந்த இடத்துல சவுத் போலில் இந்த இடத்துல தான் போய் மோதி அழிஞ்சிச்சு. அதை தான் இந்த இடத்துல குறிச்சிருக்காங்க. அப்படியே இங்கே இந்த இடத்துல ஒரு இம்பேக்ட் போட்டு 2008 அப்படின்னு இருக்குல்ல, இது என்னன்னா 2008 நம்மளோட சந்திரயான் 1 போயிட்டு அந்த இடத்துல தான் இம்பேக்ட் பண்ணி மோதி நீர் இருக்குது அப்படின்றதுக்கான ஆதாரத்தை கண்டுபிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் மறுபடியும் அமெரிக்கா கொடியை போட்டிருக்குல்ல, இது 2009 2008 நாம் அங்கே தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 2009 அதை உறுதிப்படுத்துறதுக்காக எல் கிராஸ் அப்படின்ட்டு ஒரு விண்கலத்தை அனுப்பி இதே மாதிரி வேகமாக அந்த இடத்துல போயிட்டு மோதி அதே மாதிரி நாசாவும் அந்த இடத்துல தண்ணி இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்தினாங்க. இதுதான் இந்த சவுத் போலில் காட்டப்பட்டிருக்கு. அப்படியே இப்போ நாம் சந்திரயான் 3 போயிட்டு இறங்க போகிற இடத்த பார்த்தோம்னா இதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த இடத்துல இருக்குது. சரி, இப்போ சவுத் போலை பற்றி உங்களுக்கு முழுசாக புரிஞ்சிருக்கும். அதில் சந்திரயான் 3 எங்கே போய் இறங்க போகுதுன்றது உங்களுக்கு முழுசாக புரிஞ்சிருக்கும். இப்போது சைனா போயிட்டு எந்த இடத்துல இறங்கினாங்க அப்படின்றத அப்படியே டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இவ்வளவு தூரம் தள்ளி இந்த இடத்துல நிலாவோட அந்த பின் பக்கத்தில் ஃபார் சைட் ஆஃப் த மூனில் இந்த பள்ளத்தாக்கில் இருக்குது. இங்கே போயிட்டு தான் சைனாவோட U22 அப்படின்ற அந்த விண்கலம் அந்த ரோவரை கொண்டு போயிட்டு அந்த இடத்துல இறக்குச்சு. அந்த ரோவர் இன்னுமே அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு. இதுக்கு வான் கார்மன் பள்ளத்தாக்கு அப்படின்னு பேர். நிலாவோட இந்த பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு. இங்கே தான் சைனா இறங்குச்சே தவிர இது சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய சவுத் போலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் தானே தவிர சவுத் போல் கிடையாது. சேஞ்ச் 4 மிஷன் எங்கே தரையிறங்குச்சு அப்படின்னு பாருங்கள். அந்த நிலாவோட சேஞ்ச் 4 மிஷனோட U22ன்ற ரோவர் இந்த இடத்துல தான் இந்த பள்ளத்தாக்கில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. இது நாம் இப்போ தரையிறங்க போகிற இடத்துலேருந்து எவ்வளவு தூரம் தள்ளி நிலாவோட ஃபார் சைடில் இருக்குன்றதை பாருங்கள். நிலாவோட நம்ம பார்க்க முடியாத பின்புறத்தில் இருக்குன்றதை பாருங்கள். அப்படின்னா சைனா போயிட்டு தரையிறங்கின இடம் ஃபார் சைட் ஆஃப் த மூனோட சதர்ன் ஹெமிஸ்பியரில் தானே தவிர சவுத் போலில் கிடையாது. சவுத் போல் நியர்பை அப்படின்னு வேணால் சொல்லாமே தவிர சவுத் போல்லேயே தரையிறங்குச்சுன்னு அர்த்தம் இல்லை. இப்படி சைனா போயிட்டு நிலவோட அந்த பின் பக்கத்தில் நம்மளால் பார்க்க முடியாத அந்த பின் பக்கத்தில் போயிட்டு தரையிறங்குச்சு இல்லையா, அந்த இடத்த இப்போ சந்திரயான் 3 அதை ஆர்பிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கிட்டக்க நெருங்கி அதை நிலவை ஆர்பிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பின் பக்கத்தை சில ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பியிருக்கு. அந்த ஃபோட்டோஸை பாருங்கள். இப்போ கடைசியாக நிலாவோட ஒரு நாள்ன்றது நம்ம எர்த்தோட 30 நாளுக்கு சமம், கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு சமம். நீங்கள் என்ன வெறும் 14 நாள் தான் சொல்கிறீங்க அப்படின்னு போன வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உண்மைதான், நிலாவோட ஒரு நாள்ன்றது 30 நாளுக்கு சமம். அதுவும் சரியாக சொல்லணும்னா 29.5306 நாட்களுக்கு சமம். ஆனால் நான் சொன்னது என்னென்னா 14 நாட்கள்ன்றது சூரிய ஒளி இருக்கக்கூடிய பகல் பொழுது. அதாவது ஒரு டே டைம் அப்படின்றது 14 நாட்கள் 14 எர்த் நாளுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படின்னா இந்த 14 நாட்கள் தான், அதாவது பூமியோட 24 மணி நேரம்னு அந்த 24 மணி நேரம் சேர்ந்தது தான் நிலாவோட ஒரு பகல். இதை நான் அந்தளவுக்கு தெளிவாக சொல்லலையா என்னன்னு தெரியல. அந்த வீடியோட லென்த்தே கொஞ்சம் அதிகன்றதுனால அதை சுருக்கியிருந்திருக்கலாம். அதனால கூட அது உங்களுக்கு கன்வே ஆகாமல் போயிருந்திருக்கலாம். நிலாவோட அந்த 14 நாட்கள் மட்டும்தான் சூரிய ஒளி இருக்கக்கூடிய நாட்கள், அதாவது பகல் பொழுது. அந்த பகல் பொழுது தான் நம்மளோட சந்திரயான் 3 அங்கே இயங்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். சரி, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் லிங்க்கெல்லாம் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கரெக்டாக பார்க்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் இதை அனுப்பணும்னு தோணுதோ அவங்களுக்கு அனுப்பி வைங்க. அதுக்கப்புறம் சந்திரயான் 3 போயிட்டு அந்த இடத்துல கரெக்டாக லேண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த விக்ரம் லேண்டர் சரியாக லேண்ட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.